நீங்க என்னங்க பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேங்க. ஹவுஸுக்கு எப்படிங்க ஒய்ஃபா இருக்கிறது? ஒய்ஃபா இருக்கலாம், ஹவுஸுக்கு எப்படி ஒய்ஃபா இருக்கிறது? இப்போ சொல்லுங்க, ஹோம் மேக்கர்னு. இந்த அம்மாவே கேட்டு பார்க்குற, வேலைக்கு போகல அப்படின்னு வச்சுக்கிறேன், என்னங்க நான் சும்மா தான் இருக்கிறேன். சும்மா இருக்க முடியுமா? எப்படி ஒரு பெண் இந்த இந்த 21ஆம் நூற்றாண்டில் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண் சொல்லுகிறாள், சும்மா தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறது விடுதலை? நான் இன்னும் ஒரு காத்திரமாக ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் இருந்து, ஆனிக்கு இது நல்லா தெரியும், எனக்கு எங்க வாத்தியார் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. யாராவது ஆமாவா இல்லையான்னு கேட்டா பதில் சொல்லாதீங்க, கம்முன்னு இருங்கன்னாரு எங்க வாத்தியார். ஏன்னா கேள்வி கேட்கிற ஜோர்ல நீங்க திருடுறதை விட்டுட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆமாவும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க லூசுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டா எல்லா கேள்விக்கும் ஆமா சொல்லாதீங்க. முக்கியமா பெண்கள் சொல்லாமல் இருந்தது எனக்கு மகிழ்ச்சி. ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஒரு பெண் வெளியேற்றப்பட்டாள் கணவனோடு சேர்த்து. ஏன் தெரியுமா? ஒரு பெண் புற வாழ்க்கையை விரும்பினால் அவளுக்கு அக வாழ்க்கை மறுக்கப்படும். அக வாழ்க்கையோடு அவள் இருக்க வேண்டும் என்றால் அவளுக்கு புற வாழ்க்கை மறுக்கப்படும். புற வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் சேர்ந்து நடைபோடுகின்ற ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவள் அக வாழ்க்கையில் மிக ஆழமாக சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று பொருள். என்னுடைய விடுதலையை பற்றி யாரோ பேசுவதல்ல, என் விடுதலையை பற்றி நானே பேசுவது.